தற்போது கிடைத்த மேலும் ஒரு அண்மை செய்தி. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே தப்பிக்க முயன்ற குற்றவாளிகளின் கால் முறிவு ஏற்பட்டுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே விசாரணையின் போது தப்பிக்க முயன்ற குற்றவாளிகளின் கால் முறிவு ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரூபன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ரூபன், இது குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம் கற்பகம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கரையாம்புதூர் பகுதியில் கடந்த மாதம் வினோத் கண்ணன் என்ற பிரபல ரவுடி தலை சிதைக்கப்பட்ட நிலையில் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் தொடர்புடைய அக்னி பிரதர்ஸ் குழுவை சேர்ந்த 10 குற்றவாளிகளை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். இச்சம்பவத்தில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளிகளான சிவகங்கை மாவட்டம் ஆவரங்காடு பகுதியை சேர்ந்த தங்கராஜ், ராஜேஷ் ஆகியோரை விசாரணைக்காக போலீசார் நீதிமன்ற காவலில் எடுத்து அழைத்து வந்த நிலையில் கொலை சம்பவத்திற்கு பயன்படுத்திய ஆயுதங்களை சோமனூர் பகுதியில் செயல்படாத கல்குவாரியில் ஒன்றில் மறைத்து வைத்திருப்பதாக இருவரும் போலீசாரிடம் தெரிவித்துள்ளனர். இத்தகவலை அவர்கள் அப்பகுதிக்கு விசாரணைக்காக போலீசார் அழைத்து சென்ற போது என்கவுண்டர் செய்து விடுவார்களோ என்ற பயத்தில் தங்கராஜ் மற்றும் ராஜேஷ் ஆகிய இருவரும் போலீசாரை தள்ளிவிட்டு தப்பியோட முயன்றுள்ளனர். அப்போது எதிர்பாராத விதமாக பள்ளத்தினுள் தவறி விழுந்ததில் ராஜேஷின் இடது கால் மற்றும் தங்கராஜின் வலது காலில் முறிவு ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து அவர்களை பல்லடம் அரசு மருத்துவமனைக்கு போலீசார் சிகிச்சைக்காக அழைத்து வந்துள்ளனர். அவர்களுக்கு தற்பொழுது முதல் உதவி சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு மேலும் சிகிச்சையில் உள்ள 2 குற்றவாளிகளையும் பல்லடம் குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி சித்ரா விசாரணை மேற்கொண்டார். முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு தற்பொழுது தங்கராஜ் மற்றும் ராஜேஷ் ஆகிய இருவரையும் கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கின்றனர். மேலும் கொலை வழக்கில் தொடர்புடைய தங்கராஜ் என்பவர் மீது ஏற்கனவே 3 கொலை வழக்கு, 7 கொலை முயற்சி வழக்கு உட்பட்ட 50 வழக்குகள் உள்ளதாகவும், ராஜேஷ் என்பவரின் மீது 9 வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் சம்பவத்தின் முக்கிய குற்றவாளியான தங்கராஜ் பல்லடம் நீதிமன்றத்தில் சரணடையும் முன்னர் நீதிமன்ற வளாகத்தில் உள்ள தன் கை மற்றும் கால்கள் நன்றாக உள்ளவாறு வீடியோ எடுத்து பதிவிட்டிருந்த நிலையில் அந்த வீடியோ காட்சிகள் தற்பொழுது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. கற்பகம், உங்கள் விவரங்களுக்கு நன்றி ரூபன்.